புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விக் செய்வதற்காக கோவையில் கல்லூரி மாணவியர் ஏராளமானோர் முடியை தானமாக வழங்கினர். கல்லூரி மாணவிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது முடியை தானமாக வழங்கினர். புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது கதிர்வீச்சின் தாக்கத்தால் முடி இழப்பு ஏற்படுகிறது. நோயாளிகளுக்கு உதவ கல்லூரி மாணவர்களிடமிருந்து முடி தானமாக பெறும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. இங்கு சேகரிக்கப்பட்ட முடிகள் அனைத்தும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு விக் தயாரிக்க தானமாக வழங்கப்பட உள்ளது. கேன்சர் பேஷண்ட்டுக்காக எல்லாரும் விக் முடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கள் காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் தி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து முடி கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி, கிரீன் ட்ரெண்ட்ஸ் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் 500 மாணவிகள் பங்கேற்றனர். கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது முடியை தானமாக வழங்கினர். இதில் நீளமான கூந்தல் கொண்ட இன்ஜினியரிங் மாணவி மதுமிதா தனது தலைமுடி முழுவதையும் புற்றுநோயாளிகளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று கூறி மொட்டை போட்டுக்கொண்டார். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் எல்லாமே ரீக்ரோ ஆகாது, கொட்டிடும். பட் வந்து கேன்சர் வந்து க்யூர் ஆயிரும். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஹேர் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஹேர் இல்லாமல் வெளியில் பப்ளிக்கில் வந்து போகும்போதெல்லாம் பல கிண்டல் பேச்சு இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை வச்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணுன்னே தோணும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ காத்து கொண்டிருப்பதாக இந்த முடி தான முகாமில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சி கோவையில் பல்வேறு இடங்களில் மொத்தம் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.